ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பட்டுக்கோட்டையில் ஒரு பீச்சை சுற்றி பார்க்க வந்துருந்தோம்லங்க. பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டரில் ஒரு பீச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த பீச்சில் போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தப்ப திடீர்னு பார்த்தா மணல்கிட்ட வந்து ஒருத்தர் படுதா விரிச்சார். சரி, ஏதோ கடை வைக்க போகிறாங்க போல இருக்குது, வியாபாரம் பார்க்குறதுக்கு பார்த்தா படுதா விரிச்சிட்டு அது மேலே ஒரு பெரிய துணி மாதிரி கொண்டாந்து போட்டார். துணியை போட்டு உள்ளே ஒருத்தருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் குப்பு 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 குப்புன்னு அந்த இதுக்குள்ளேருந்து காற்று வந்ததுங்க. அவங்க மோட்டரை போட்டுட்டாங்க. அது பலூன் வந்து ஊதுது. அந்த காற்று டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத, இப்போ அந்த பலூன் பெருசானது என்னவா மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் இல்லை, பீச்சில் உள்ள 50 பேரும் செத்த நேரத்தில் திரும்பி அப்படியே அப்படியே எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த காற்று வந்து வேகமாக பலூனில் காற்று வந்து புசு 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 புசுன்னு எல்லா பக்கம் அப்படி குப்பு குப்பு குப்புன்னு எந்திரிச்சா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்தா அங்கே பாருங்களேன், இந்த காற்று எந்த அளவுக்கு போய் அது எப்படி டெவலப் ஆகுது பாருங்க 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 பாருங்க. எந்திரிச்சிட்டாங்க. ஓகே, டன். இப்போ தெரிஞ்சிருச்சு அது என்னென்னு. குட்டீஸுங்களாம் ஏறி ஏறி சருங்குவாங்களா, சர்க்கல். அந்த சர்க்கல் வந்து நம்ம வந்து அப்போ வந்து எங்கே போய் விளையாடுவோம், பார்க்கில் வச்சுருப்பாங்க. அப்புறம் குட்டீஸுக்கு படிக்கிற ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க படிக்கிற இடத்துல. இப்போல்லாம் சருக்களை வந்து ரெடிமேடாகவே கொத்துக்கிட்டு வந்துடுறாங்க பாருங்கள். எல்லா இடத்துக்கும், பீச்சுக்கு, பார்க்குக்கு, ரோட்டில் இது மாதிரிலாம் கொண்டு வந்து இப்போ போட்டுறாங்கங்க அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்குங்க. பாருங்களேன், அதில்னா 20 ரூபா போல் இருக்குது. அது 10 நிமிஷமா 5 நிமிஷமானு தெரில. குட்டீஸுங்க ஏறி 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 எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு படுதா விரிச்சாங்க. பலூனை பாருங்கள், இப்போ காற்றை பிடுங்கி விட்டு மடித்து அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து விரிச்சுக்குவாங்க போல இருக்குது. பாருங்களேன், அப்போல்லாம் கட்டடம் கட்டி சறுக்கிறதுக்கு பார்க்கு கூட்டிகிட்டு போய் சறுக்க விட்டு இருந்தால், இப்போ நம்ம இதை வீட்டிலே வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களை அழகாக விளையாட விடாமலாக்கும் மொட்டை மாடியில் போட்டு எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குங்கிறத பாருங்கள். நான் மெய் செலுத்து போய் பார்த்தா நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பார்த்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த காற்று குப்பு குப்புன்னு வந்து அவங்க அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஸ்டாண்டர்டியாக நின்றுட்டாங்க. இதே மாதிரி நம்மளும் குண்டாகிறதுக்கு மெலிஞ்சு போகிறதுக்குலாம் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம குண்டாயிக்கலாம், ஒல்லியாயிக்கலாம்லங்க. சூப்பராக இருக்குல்ல. பீச்சுக்கு போயிருந்தோம், பீச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் இது நல்லா சூப்பருங்க, செம்ம. நான் ஃபஸ்ட்டு பார்த்து பலூன் ஊதி இவ்வளோ பெருசுக்கு வேந்தது இப்போ தான். பலூனாக பார்த்துருக்கோம் நம்ம இவ்வளோ நாள். இந்த மாதிரி ஒரு ரெடிமேடு பிள்ளைங்க விளையாடுறத இப்போ தான் நான் ரெடிமேடு இதை பார்க்குறேன். அது எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்த்துருக்கேன். காற்றடிச்சு ஊதி இந்த மாதிரி வர்றதை நான் இப்போ தாங்க பார்த்தேன். சூப்பருங்க. உண்மையிலேயே 2025லேருந்து டெவலப்மெண்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது. என்னம்மா மாறி இருக்குது உலகம். அங்கே பாருங்கள், குட்டீஸுங்களாம் அவ்வளோதான், காசை கொடுத்துட்டு எல்லாம் மேலே ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் லட்டு மட்டும் பார்த்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டணும். கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க எல்லோரும். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே 2025 நல்ல ஆண்டு அமைஞ்சிருக்கும். சந்தோஷமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.